தேவன் படைப்பில் எதை தேவன் மூன்றாவது நல்லது என்று கண்டார்? நாம் பார்ப்போம் இப்பொழுது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படி விதையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்து தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவனுடைய படைப்பில் இது மூன்றாவது. அவர் இந்த டைமில் மூணாவது படைப்பை அவர் நல்லது என்று காண்கிறார். நல்லது என்ற அந்த வார்த்தை மனிதனுக்குள் இணைக்கப்படுகிறது. எப்படி என்றால், மனிதனை இன்னும் அவர் உருவாக்கவில்லை. அவர் உருவாக்கும் முன்பாகவே மனிதனுக்கு என்ன தேவை என்று அறிந்து வைத்திருக்கிறார். உலகம் தோற்று முன்பே நம்மை அறிந்து வைத்தது போல நமக்கு என்ன அந்த பூமியிலே தேவை என்று அவர் அறிந்து, மற்ற உருவாக்க எல்லாம் இருக்குது, ஆனால் சில காரியங்களை அவர் தேவன் நல்லது என்று காண்கிறது. அது நமக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இது வாழ வேண்டும் என்றால் இந்த பூமியிலே மனிதனுக்கு கனிகள், விருட்சங்கள், புல் பூண்டுகள் இவையெல்லாம் தேவன் இவனுக்கு தேவைப்படும் என்று முன்கூட்டியே அவர் தன் நினைவிலே வைத்து, தன் மனதிலே வைத்து அதை கிரியேஷன் பண்ணுகிறார். அதான் அந்த கிரியேஷன் மிக வியப்பானது. நாம் ஒரு நேரம் வெளியே நின்று அந்த இயற்கையை பார்க்கும் பொழுது தேவன் இவ்வளவு அற்புதமாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். இது யாருக்காக? மனிதனுக்காக. இந்த மனிதனை இந்த பூமியிலிருந்து இல்லாவிட்டால் இந்த படைப்புக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. ஏனென்றால் எல்லாமே அவருடைய நோக்கம்பெல்லாம் என் சாயலாக படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்காக எல்லாமே ஆட்கொள்ள அவர் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். மிருகங்கள், ஜீவன்கள் எல்லாமே கொடுக்கப்பட்ட இந்த பூமியில் எல்லாமே மனிதனுக்காகவே அவர் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அறிந்து நிதானமாக அந்த ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது அவர் பார்க்கிறார், மனிதனை பார்க்கிறார். இந்த உலகத்திலே என் சாயலாக ஒருவனை வைக்கும் பொழுது அவனுக்கு என்ன தேவை என்று அறிந்து வைக்கிறார். நாமளும் சில நேரங்களிலே நம் பிள்ளைகளுக்கு வருங்காலுக்கு முன்பாகவே நாம் சேர்த்து வைக்கிறோம். சில பேருங்கள்லாம் குழந்தை பிறக்க முன்னாடியே பல கோடிகள், பல லட்சம் ரூபாய்கள் சேர்த்து வைக்கிறார்கள். ஆனால் நம்மை அறிந்த அந்த தேவன் நம்மளை விட்டு விடுவாரா? அவர் காணும் முன்பாகவே சேர்த்து வைத்து விட்டார். அப்பேற்பட்ட நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கும் அந்த மாதிரி காரியங்களை அவர் சேர்த்து வைக்கிற வல்லவராக இருக்கிறார். எப்பொழுதும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.